ஊழல் புகாரில் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆட்சிக்குழு கூட்டத்தை கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் என பலரும் புறக்கணித்தனர். விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள்? முழுமையான விவரங்கள். பொதுவாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இன்று பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி பேரவை குழு கூட்டம் மற்றும் அந்த ஆட்சி மன்ற குழுவில் காலியாக உள்ள ஒரு உறுப்பினர் பதவிக்கான தேர்தலும் இன்று நடைபெற உள்ளதாக அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆட்சி பேரவை குழு கூட்டத்திற்காக பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பதிவாளர் அதாவது தங்கவேலு உட்பட தமிழக அரசு பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் இதுவரை துணைவேந்தர் பணியிடை நீக்கம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இந்த சர்ச்சையும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெரும்பாலானோர் இந்த குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இதில் அரசு பேராசிரியர்கள் இந்த கூட்டத்தில் துணைவேந்தர் ஜெகநாதனிடம் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அது மட்டுமின்றி இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தங்கவேலுவை தமிழக அரசு பணியிடை நீக்கம் செய்ய அனுமதி கொடுத்தும் இதுவரை துணைவேந்தர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி துணைவேந்தரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த கேள்விக்கு துணைவேந்தர் அதற்கு நான் முடிவு எடுக்க முடியாது என ஆணவமாக பேச்சு நடந்திருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தற்போது கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொதுவாக இந்த ஆட்சி பேரவை கூட்டமும் தேர்தலும் தனித்தனியாக நடந்ததுதான் வழக்கம். ஆனால் இன்று எதற்காக ஒரே நேரத்தில் இந்த அதாவது கூட்டமும் தேர்தலும் ஒரே சமயத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கான காரணம் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமின்றி பேராசிரியர்கள் கேட்ட கேள்விக்கு துணைவேந்தர் எந்தவித பதிலும் அளிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த குழு கூட்டத்தின் முடிவு எடுத்து தேர்தலுக்கு, அதாவது துணைவேந்தனுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவரை இந்த ஆட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க செய்ய விதமாகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு வெளிநடப்பு செய்த பேராசிரியர்கள் அனைவரும் தற்போது மீண்டும் பதிவாளர் பணியிடக்கம் செய்யப்பட்டதை ஏன் உறுதி செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை முன்வைத்து தற்போது துணைவேந்தர் ஜெகநாதனிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.